கர்ம யோகிகள் இவங்கெல்லாம். வேலைன்னு வந்துட்டா அதுதான் இவங்களுக்கு பிரதானம். சோறு தண்ணி கூட இவங்களுக்கு வேண்டாம். வேலைன்னு வந்துட்டா அதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம்தான். ஆனால் இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. திட்டமிடாமல் இவங்க பாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதாவது இயற்கை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கணும். இயற்கை எதை எப்போ நடத்தணுமோ அதை நடத்தும். அப்போ தான் இவங்க அதை இது பண்ணிக்கணும். இவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை திட்டமிடக்கூடாது. அப்போது மனைவி அப்படிங்கிறவ ஒரு தாயாராக மாறிடுவாள். அந்த ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா அந்த கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு, சந்திரனுடைய வீடு. மகரம் ராசி வந்து சனியினுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கடின உழைப்பாளிகள் இருக்கக்கூடியவங்க மகரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மகரம் ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? அதாவது மகரத்தில் பிறந்தவர்கள் அந்த சனியோட ஆதிக்கம்னு நீங்கள் சொன்ன மாதிரி கடின உழைப்பும் கர்ம யோகிகள் இவங்கெல்லாம். வேலைன்னு வந்துட்டால் அதுதான் இவங்களுக்கு பிரதானம். சோறு தண்ணி கூட இவங்களுக்கு வேண்டாம். வேலைன்னு வந்துட்டால் அதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம்தான். அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி அண்டு நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. அதாவது தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. திட்டமிடாமல் இவங்க பாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதாவது இயற்கை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கணும். இயற்கை எதை எப்போ நடத்தணுமோ அதை நடத்தும். அப்போ தான் இவங்க அதை இது பண்ணிக்கணும். இவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை திட்டமிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு போக்கில் போனால் தான் இவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் பொதுவாகவே. ஏன்னா இது சனி பகவானுடைய ஆதிக்கம். சனி பகவான் என்ன சொல்லுவார்னா, நீ கடினமாக உழைக்கணும், ஆனால் நீ வந்து ஒரு டைம் ஃப்ரேம்லாம் எனக்கு கொடுக்காத. நான் இப்போ காலையில் இதை பண்ணேன்னா ஈவினிங் அதோட ரிசல்ட் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லக்கூடாது. நீ உன் கடமையை மாத்திரம் பண்ணு, ரிசல்ட் வந்து நான் கொடுக்கும்போது கொடுப்பேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லுவார். அதனால் அது மாதிரி இந்த ஒரு ஆட்டிடியூடை இவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. சரியா? இவங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களும் அமைவாங்க மேம்? வாழ்க்கை துணை வந்து எப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் இடம் கடகம். சரியா? இப்போ நம்ம கடகத்துக்கு 7ஆம் இடம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னோம். ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடு கடகம். அப்போது மனைவி அப்படிங்கிறவ ஒரு தாயாராக மாறிடுவாள். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோ கணவனோ, இப்போ பெண்கள் கூட மகரத்தில் பிறந்திருக்கலாம். அந்த ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா அந்த கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு, சந்திரனுடைய வீடு. அப்போ இவங்களை வந்து எப்போவுமே ஒரு தாயார் எப்படி குழந்தைய வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கணவனோ மனைவியோ இவங்க பின்னாடியே நின்று அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை தொடாத, இதை தொடாத, இப்படி பண்ணணும், இங்கே வைக்கணும், அங்கே வைக்கணும், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓவர் இது பேம்பர்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவே சில சமயம் ஒரு தொல்லையாக கூட இருக்கும். அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பட் நல்ல மனைவி கிடைப்பாங்க. மனைவி வந்தப்புறம் தான் இவங்க வந்து வீடு வாசல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறதுனால மனைவி வந்த பிறகு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் இவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அது சிறப்பாகவே இருக்கும். ஓகே. ஸோ இவங்க எந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும்? தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த நீதித்துறையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இவங்க சூஸ் பண்ணலாம். லாயர், லா படிக்கலாம். இல்லைன்னா வந்து இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட படிப்பு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியும் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி சில கலைத்துறையும் இவங்களுக்கு, பேச்சாளர்கள் இதுவும் இவங்களுக்கும் சூட் ஆகும். ஏன்னா இவங்களுடைய 5ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம். ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு கவர்ச்சியான பேச்சு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அரசாங்க உத்தியோகமும் இவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரியான இதுவும் இவங்க பண்ணலாம். பொதுவாக ஆட்டோமொபைல் இந்த மாதிரி இதெல்லாமும் பண்ணலாம். சுய தொழில் பண்ணலாம். இல்லைன்னா சனியோட காரகம் எடுத்திங்கன்னா ஆயில், கேஸு, அப்புறம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட அதெல்லாம் தொழிலாக பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கிராப் டீலர் மாதிரி ஸ்கிராப்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, அதெல்லாம் இவங்க பண்ணலாம். சனி சார்ந்த தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இவங்க பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் மேம்? பணம் தக்க வைக்கணும்னா இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது, கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏதான
டொனேஷனாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாகவும் போய் ஏதாவது பண்ணலாம். கோவில்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணால் நல்லது. இல்லைன்னா சனியோட காரக விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இந்த பணியாளர்கள், அதாவது என்ன துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாமும் நல்லது பண்ணலாம். அதே மாதிரி முன்னோர்களை வழிபடுவது, அதாவது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும், அதுவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இவங்களுக்கான உடல் உபாதைகள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி? இவங்களுக்கு கண்டிப்பாக வயிறு பிரச்சனை இருக்கும், அஜீரண கோளாறு, செரிமானமே சரியாக இருக்காது இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த தோள்பட்டை வலி, இந்த கை புஜங்கள், இந்த கைகள்லாம் வலி, இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த இந்த இது என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த, தோள்பட்டை, அந்த பொடலின்னு சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் இவங்களுக்கு பெயின் எப்போவுமே இருக்கும். ஓகே. இவங்களுக்கான ஒரு லக்கி கலர் என்ன கலர்? கலர்னு வந்தால் இவங்களுக்கு சுக்கிரன் தான் யோகாதிபதி. ஸோ அதனால் வெண்மை நிறம், சுக்கிரன்னாலே வெள்ளை கலர் தானே, ஸோ அந்த நிறம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிறப்பு. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி நம்பர் என்ன சொல்லுவீங்க? அதுவும் சுக்கிரன் தான், 6ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எப்போவுமே சேஃப் ஜோனில் இருக்கிறது நல்லது. ஓகே.